15 லிஸ்ட் ஆன ஒரு ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹை பிரைஸ் ஆன 400 இருந்துட்டு பேக் டு லிஸ்டிங் பிரைஸ்ல ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நோ கேரண்டி வெதர் த ஸ்டாக் கோஸ் பேக் டு ஆல் டைம் ஹை. அதுவே இந்த ஸ்டாக்கோட லிஸ்டிங் பிரைஸ் அரௌண்ட் 250 ருபீஸ் அண்ட் இதோட ஆல் டைம் லோ லெவல் பிரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ். தென் 100 ருபீஸ்ல இருந்துட்டு 2000 ருபீஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 20 டைம்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். அகைன் இந்த ஸ்டாக் 2000 ருபீஸ்ல இருந்துட்டு பேக் டு 150 ருபீஸ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஸ்டாக் அகைன் 150 ருபீஸ் லெவல்ல இருந்துட்டு 1600 ருபீஸ் ரேஞ்ச் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் தட் இந்த ஸ்டாக் அகைன் 15 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ ஏன் இங்க ரெண்டு ஸ்டாக்கோட பிரைஸை கம்பேரிசன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு சில ஸ்டாக் ஏதோ ஒரு ரீசனால மோர் தென் 50% மேல கரெக்ட் ஆகும். அந்த ரீசன் எது வேணாலும் இருக்கலாம். பட் after all, some stocks have the potential to return to their all-time high price range, which others do not. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, 50%க்கு மேல ஃபால் ஆன ஸ்டாக் எல்லாமே அகைன் மேல வரும்னு கேரண்டி கிடையாது. பட் சம் ஸ்டாக் சேம் ரிட்டர்ன் கொடுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ 50%க்கு மேலே ஃபால் ஆயிடுச்சுன்ற ஒரே ரீசனுக்காக எந்த ஸ்டாக்கையும் பை பண்ணாதீங்க. பட் அட் த சேம் டைம் 50%க்கு மேலே ஃபால் ஆன ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் ஸ்டாக்கை பை பண்ணவும் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஒரு கொஸ்டின் வரும், அப்போது எப்படி அந்த மாதிரியான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு. டோன்ட் வரி, அப்படி ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்த வீடியோ ஹவு டு ஃபைண்ட் தி பாட்டம் அவுட் மல்டிபேக்கர் ஸ்டாக். நான் வில்லேஜ் ட்ரேடர் பாரதி. ஜஸ்ட் 10 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களால் ஈஸியாக ஒரு பாட்டம் அவுட் ஹை பொட்டன்ஷியல் மல்டிபேக்கர் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈச் எவ்ரி ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. ஒரு பெஸ்ட் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீப் யுவர் பென் அண்ட் பேட் ரெடி. 10 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் த ஸ்டாக் ஹேவ் பீன் பீட்டன் டவுன் ஹெவிலி. உங்களோட லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் ஸ்க்ரீனர்.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிட்டு இங்கே கிரியேட் நியூ ஸ்க்ரீன் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைரெக்டாக இந்த கொரி சர்ச் பேஜுக்கு போகும். இந்த சர்ச் கொரி பாக்ஸில் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஹை ப்ரைஸ் ஆல் டைம் மைனஸ் கரண்ட் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு 100 டிவைடட் பை ஹை ப்ரைஸ் ஆல் டைம். இந்த கொரி மூலியமா நமக்கு சின்ஸ் 2005ல இருந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு காட்டும். இப்போ இந்த கொரியை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் நமக்கு ஆல்மோஸ்ட் 5000 ஸ்டாக் வரைக்கும் கிடைக்குது. பட் நமக்கு ஒரு ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹைல இருந்துட்டு 50% வரைக்கும் மேலே ஃபால் ஆன ஸ்டாக் மட்டும்தான் வேணும். ஸோ சேம் இந்த கொரியில் நம்ம அடிஷ்னலாக கிரேட்டர் தென் 50% ஆட் பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் 50% போட்டு ஆட் பண்ணி ரன் பண்ணால் நமக்கு இப்போது 2600 ப்ளஸ் ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஒரு 2000 ப்ளஸ் ஸ்டாக்கை ஈஸியாக லிஸ்ட்லேருந்து வெளியெடுத்தாச்சு. இந்த கண்டிஷன் மட்டும் போதுமான கேட்டால் கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை ரீசெண்ட் இயரில் ஒரு ஸ்டாக் 50%க்கு மேலே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபால் ஆன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்தராக நம்ம லாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்ச் கொரி கூட அடிஷனலாக ஒரு கொரியை ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஆட் பண்ணிட்டு டவுன் ஃப்ரம் 50 to week high கிரேட்டர் than 50% டைப் பண்ணிட்டு ரன் பண்ணால் நமக்கு 1500 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. ஸ்டெப் 1 மூலிமா 5000 ஸ்டாக் லிஸ்ட்ல இருந்துட்டு 1500 ஸ்டாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஃபர்தராக ட்ரில் டவுன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 2 ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸ்டெப் 2ல ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச 1500 ஸ்டாக்ல 10 crore 50 crore 100 crore ஒரு ஸ்மால் மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. லோ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி அகைன் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கலாம். ஸோ சேஃபர் சைடுக்கு மார்க்கெட் கேப் மினிமம் 1000 to 2000 crore இருந்தால் பெட்டராக இருக்கும். இது பியூர்லி உங்களோட ஓன் சாய்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் கொரி பாக்ஸில் போயிட்டு அண்ட் ஆட் பண்ணிட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 1000 crore டைப் பண்ணிட்டு ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணதில் 203 ஸ்டாக் நம்மளுக்கு ஃபர்தராக கிடைச்சிருக்கு. ஸ்டெப் 2 மூலியமா 1500 ஸ்டாக்ல இருந்துட்டு 203 ஸ்டாக் வரைக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜிங். ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜிங் ஒரு முக்கியமான கீ பேராமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன்ல. பிளட்ஜிங் ஒரு நெகட்டிவ் சைன் ஸ்டாக்குக்கு. பட் சம்டைம்ஸ் தேர் இஸ் எ ஸ்ட்ராங் ரீசன் கூட. பட் ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக்ல ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜிங் லெஸ் தென் 5% இருந்தா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ சேம் சர்ச் query பாக்ஸ்ல அண்ட் ஆட் பண்ணிட்டு பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் லெஸ் தென் 5% டைப் பண்ணிட்டு ரன் பண்ணா நமக்கு ஒரு 176 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. இன்கேஸ்
இந்த ப்ரெஜர் பெர்சன்டேஜ் 0 வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா சேம் சர்ச் குறியில லெஸ் தென் 5% ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் 0 போட்டுட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணா நம்மளுக்கு 0 ப்ளட்ஜிங்ல 161 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. இந்த 3 ஸ்டெப்ல 5000 ஸ்டாக் லிஸ்ட்ல இருந்துட்டு 160 ஸ்டாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஃபர்தரா ட்ரில் டவுன் பண்ண ஸ்டெப் நம்பர் 4 ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுவரைக்கும் 50%க்கு மேல ஃபால் ஆன அண்ட் ப்ரொமோட்டர் ப்ளட்ஜிங் இல்லாத ஸ்டாக்கை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பட் 50% ஃபால் ஆன ஸ்டாக் ஃபர்தரா பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்ஸ் வேணும். எஸ், ஸ்டெப் நம்பர் 4ல ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஹோல்டிங்ஸை ஆட் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 4ல ஃபர்ஸ்ட் கோரியா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸை செக் பண்ண போறோம். ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. ப்ரொமோட்டர்ஸால 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு கெஸ் பண்ண முடியும் இந்த கம்பெனி எப்படி ஃபியூச்சர்ல பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆல்ரெடி இருக்கிற கொரியில சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 3 இயர்ஸ் ஆட் பண்ணி இதோட வேல்யூ நம்மளுக்கு லெஸ் தென் 1% இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களோட விஷ் எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணும்ன்றது. இன்கேஸ் உங்களுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் சேஞ்சஸ் 0வா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 0 போட்டு ரன் பண்ணா போதும். இப்போ லெஸ் தென் 1% போட்டு ரன் பண்ணா நமக்கு 107 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. அதுவே ஈக்குவல் டு 0 போட்டு ரன் பண்ணா 38 ஸ்டாக் ஷோ பண்ணுது. இப்போ அடிஷனலா எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஹோல்டிங்ஸை செக் பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற பிக் ஃபிஷ். நாம இந்த பிக் ஃபிஷை ஃபாலோ பண்ற ஸ்மால் ஃபிஷ். பிக் ஃபிஷால தான் ஸ்டாக் பிரைஸை அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அவங்களோட ஹோல்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சேம் கொரியில போய் எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஹோல்டிங்ஸ் ஆட் பண்ண போறோம். எஃப்ஐஐ ஹோல்டிங் பிளஸ் டிஐ ஹோல்டிங் கிரேட்டர் தென் 5% டைப் பண்றேன். எனக்கு எஃப்ஐஐ பிளஸ் டிஐ ரெண்டு பேரோட ஹோல்டிங் சேர்த்து மினிமம் 5% மேல இருந்தா பெட்டரா இருக்குன்னு நான் இதை டைப் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ரன் பண்ண நம்மளுக்கு 60+ ஸ்டாக் கிடைச்சிருக்கு. இப்போ எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஹோல்டிங்ஸ் 5% மேல இருந்தா மட்டும் போதாது. ஏன்னா ரீசெண்டா இந்த மார்க்கெட் ஃபால்ல அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம சேம் கொரியில சேஞ்ச் இன் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் லெஸ் தென் 1% அண்ட் சேஞ்ச் இன் டிஐ ஹோல்டிங்ஸ் லெஸ் தென் 1% கொடுத்துட்டு ரன் பண்ண போறோம். ரன் பண்ணா நமக்கு 55 ஸ்டாக் வருது. ஸோ இது வரைக்கும் 50%க்கு மேல ஃபால் ஆன ஸ்டாக்ல ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜிங் 0 அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் சேஞ்சஸ் 1% அஸ் வெல் எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஓட ஹோல்டிங் சேஞ்சஸ் பர்சன்டேஜ் லெஸ் தென் 1% வரைக்கும் உள்ள ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸ்டெப் 5க்கு மேல தான் சுவாரஸ்யம் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் 5ல முக்கியமான செக்மெண்டான ஸ்டாக் வேல்யூஷனுக்குள்ள போக போறோம். இது ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 5 வேல்யூஷன். ஸ்டாக் வேல்யூஷன்ல மேக்ஸிமம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர் பிஇ ரேஷியோ. ஸோ நமக்கு 50%க்கு மேல ஃபால் ஆன ஸ்டாக் அதோட இண்டஸ்ட்ரி பிக்கு கீழே ட்ரேடிங் ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்டாக் 50% ஃபால் ஆயிருக்கும். பட் இன்னும் ஹையர் வேல்யூஷன்ல இண்டஸ்ட்ரி பிக்கு மேல தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஸ்டெப் 5ல இண்டஸ்ட்ரி பியை விட லோயர் பிஇல இருக்கிற ஸ்டாக் நமக்கு வேணும். அதுக்கு சேம் சர்ச் query பாக்ஸ்ல நம்ம பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பின்னு டைப் பண்ணி ரன் பண்ண போறோம். இப்படி ரன் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலா 31 ஸ்டாக் லிஸ்ட் ஆகுது. ஸ்டெப் 1 to 5ல 5000 ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி 30 ஸ்டாக் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்கிரீனரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு உண்டான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஸ்டெப் 6ல ஏன் இந்த ஸ்டாக் 50% மேல ஃபால் ஆச்சுன்ற ரீசனை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 6 ரீசன் ஃபார் ஃபால். இதை 2 டைப்பா டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் ஃபால் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு ஃபண்டமெண்டல் ரீசன் அண்ட் செகண்ட் ஒன் டெக்னிக்கல் ரீசன். நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இருந்தீங்கன்னா உண்மையில இந்த ஸ்டாக் ஏன் ஃபால் ஆச்சுன்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசனை கண்டுபிடிங்க. இந்த ரீசன் ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். இந்த ரீசனை கண்டுபிடிக்க நீங்க யூடியூப் இல்ல சோசியல் மீடியா சொல்ற இன்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களோட வியூஸ் பத்தி அங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கும் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ பெட்டரா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்றதுக்கு ஸ்டாக்கோட குவார்டர்லி அண்ட் ஆனுவல் ரிசல்ட்டை அவங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜெனரல் மீட்டிங்ல சொல்ற விஷயம் அண்ட் ஃபைனலா பினான்சியல் ஆர்டிகல் இது எல்லாம் வச்சுட்டு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருவோம் ஏன் இந்த ஸ்டாக் 50% மேல ஃபால் ஆச்சுன்னு. ஃபர்தரா ஃபால் ஆகுமா இல்ல வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு தெரிஞ்சிடும். செகண்ட் டைப் என்னோட ஃபேவரட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒரு ஸ்டாக்கோட ஃபால் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டேஜ் அனாலிசிஸ் கான்செப்டை ஃபாலோ பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1 அக்குமுலேஷன் இல்லனா சைட்வேஸ்.
ஸ்டேஜ் 2 அப் ட்ரெண்ட் இல்லனா புல் மார்க்கெட். ஸ்டேஜ் 3 டிஸ்ட்ரிபியூஷன் இல்லனா ட்ராப் ஜோன். ஸ்டேஜ் 4 டவுன் ட்ரெண்ட் இல்லனா பியர் மார்க்கெட். இந்த 4 ஸ்டேஜஸ் அனலைசிஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை மேல கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த லிஸ்ட்ல இருந்துட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற அப்பர் இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்றது எப்பவுமே மல்டி டைம் ஃப்ரேம்ல தான் அனலைஸ் பண்ணணும். மல்டி டைம் ஃப்ரேம்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி அண்ட் ஹவர்லி டைம் ஃப்ரேம். பட் டெய்லி அண்ட் ஹவர்லி டைம் ஃப்ரேம் மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் சூட் ஆகும். பட் நம்ம இங்க அனலைஸ் பண்ண போறது பொசிஷனல் ட்ரேடுக்காக. இது மினிமம் 6 months to few yearsக்கு ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் இஸ் எனஃப். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை செக் பண்ணுவேன். செகண்ட், ஆர்எஸ்ஐயோட ஜோன். இந்த ஜோன் தான் கீ பிரைம் ஃபேக்டர். ஏன்னா இந்த ஆர்எஸ்ஐயோட ஜோனை வச்சு தான் ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 40 லெவல் கிட்ட ட்ரேடிங் ஆகுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 40. ஸோ ஸ்டாக் ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட் லெவல் கிட்ட தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 40 லெவல சப்போர்ட் எடுத்தா சூப்பரா இருக்கும், ஸ்டாக் ஃபர்தரா ஃபாலோ ஆகாம இருக்கிறதுக்கு. செகண்ட், வீக்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கீ பிரைம் ஃபேக்டர் மார்க்கெட் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றது தான். இது ஸ்டேஜ் 1 கன்சாலிடேஷன் இல்லைனா சைடுவேஸ். பாருங்க ஆர்எஸ்ஐ 40-60 ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. தென் இது ஸ்டேஜ் 2 புல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். தென் இது ஸ்டேஜ் 3 டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனா ட்ராப் ஜோன். ஃபைனலா இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸாக்டா ஸ்டேஜ் 4 ஆன பியர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டெக்னிக்கல் அனலிஸ்ட் படி இந்த ஸ்டாக் எக்ஸாக்டா மார்க்கெட்டோட ஸ்டேஜை ஃபாலோ பண்ணுது. தென் அடிஷனலா ஆர்எஸ்ஐ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல 94 ரேஞ்சில் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு காஷியஸ் சைன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆக போறதுக்கான. தென் அடிஷனலா வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ் கொடுத்திருக்கு. நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ்னா பிரைஸ் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல போகும், பட் ஆர்எஸ்ஐ லோயர் லோ ஃபார்மேஷன்ல கீழே போகும். டிரா பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். பிரைஸ் இங்க ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு, பட் இங்க ஆர்எஸ்ஐ லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்து ஆர்எஸ்ஐ 60 லெவல்ல பிரேக் டவுன் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இப்போ கரெக்டா இந்த ஸ்டாக் ஆர்எஸ்ஐ 40 லெவலுக்கு கீழே தான் ட்ரேடிங் ஆகுது, which means stock still in the bear market. See, I'm not sure who is promoter of the stock, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஜஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றேன். ஸ்டாக் பை சிக்னல் கொடுத்தா பை பண்ணுவேன், இனிஷியல் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு ஸ்டாக்கோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்றதுனால நான் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் இல்லை வாங்க போறேன்றது கிடையாது. இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் படி நான் எப்படி ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்மால் ஓவர் வியூ தான். நீங்க உங்க ஸ்டைல ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுங்க. ஏன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள், வேற யாரும் கிடையாது. இப்போ ஸ்டெப் நம்பர் 6 படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றதை பத்தி பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் 7க்கு போலாம். ஸ்டெப் நம்பர் 7, கம்பேர் வித் செக்டர் பியர்ஸ். இந்த ஸ்டெப் 7ல தான் நாம ஸ்டெப் 5ல ஃபில்டர் பண்ண 30 ஸ்டாக்கை அதோட செக்டர் ஸ்டாக்கோட கம்பேர் பண்ண போறோம். இது ஏன் பண்றோம்னா, இன்கேஸ் இந்த ஸ்டாக்கை விட ஒரு பெட்டரான ஸ்டாக் சேம் செக்டர்ல இருந்தா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதை விட சேம் செக்டர்ல இருக்கிற இன்னொரு பெஸ்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா ஒரு பெஸ்ட் அண்ட் பிரில்லியன்ட் ஆப்ஷன் நான் ஃபீல் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த லிஸ்ட்ல நாட்கோ ஃபார்மா இருக்கு. இது ஒரு ஃபார்மா செக்டர் ஸ்டாக். ஸோ ஃபார்மா செக்டர்ல இருக்கிற ஸ்டாக் கூட இந்த நாட்கோ ஃபார்மா ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுங்க. கம்பேரிசன் எதர் ஃபண்டமெண்டல் வைஸா இருக்கலாம், இல்லைனா டெக்னிக்கல் வைஸா கூட இருக்கலாம். நீங்க எதுல பெஸ்டா இருக்கீங்களோ அதை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சி, இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க், எப்படி ஒரு பெஸ்டான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுன்னு. ஈவன் நீங்க மணி பே பண்ணி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணா கூட இது எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபியூ ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்துட்டு 20 to 50,000, ஏன் சில பேர் லேக்ஸ்ல கூட கோர்ஸ் கலெக்ட் பண்றவங்க இருக்காங்க. நீங்க என்னதான் எவ்வளவுதான் காசு கொடுத்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களால மார்க்கெட்டோட ஸ்டேஜஸ், மார்க்கெட்டோட பிரைஸ் மூவ்மெண்ட் தெரியாம மார்க்கெட்ல சஸ்டைன் ஆக முடியாது. அதனாலதான் எல்லா வீடியோலையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் கோட், practice makes a traders and investors perfect. So don't waste your time and money. Please do practice and do back test. Practice back test, practice back test, back test, practice back test, practice practice back test. நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்டெப் நம்பர் 8 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா ஸ்டெப் நம்பர் 7 வரைக்கும் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இந்த 8th ஸ்டெப்ல தப்பு பண்ணா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 50% மேல ஃபால் ஆன ஒரு ஸ்டாக், ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஐ, டிஐ ஹோல்டிங்ஸ் அண்ட் அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் அண்ட் பேர் கம்பேரிசன் வரைக்கும் பார்த்தாச்சு. பட் ஸ்டாக் இந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டு மேல போகுமா இல்ல கீழே போகுமான்னு தெரியாது. இதைத்தான் நாம ஸ்டெப் நம்பர் 8ல பார்க்க போறோம். எஸ், ஸ்டெப் நம்பர் 8, கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ஸ்டாக். ஆல்ரெடி நாம அப்பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணதுல இந்த ஸ்டாக் ஸ்டேஜ் 4 பியர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த ஸ்டாக் ஃபர்தரா கீழே போகாம ஸ்டெபிலைஸ் ஆகணும்.
விச் மீன்ஸ் ஸ்டாக் ஸ்டேஜ் 1 ஆன கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல சைட்வேஸ்ல ட்ரேடிங் ஆகணும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு. சைட்வேஸ்ல ட்ரேடிங் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தா பிரைஸ் இங்க பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் சிக்னல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. எப்படி சொல்றேன்னா RSI இங்க 29.21 லெவல்ல இருந்திருக்கு. தென் இந்த வீக் க்ளோசிங்ல 32.07க்கு போயிருக்கு. பட் பிரைஸ் இந்த கேண்டலோட லோயர் பிரைஸ்ல தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இங்க கேண்டில் ஷோ பண்ணாததுக்கு முக்கியமான ரீசன் செபி அனௌன்ஸ் படி லாஸ்ட் 3 months லைவ் பிரைஸ் டேட்டா ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால. ஸோ நீங்க இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை ஓபன் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு. ஓகே, பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் சைன் கொடுத்தா மட்டும் போதுமானு கேட்டா நோ. பிரைஸ் ரேஞ்ச் ஷிஃப்ட்டும் கொடுக்கணும். ரேஞ்ச் ஷிஃப்ட்னா இப்போ RSI பிலோ 40 லெவலான பியர் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகுது. இதுவே RSI பிலோ 40ல இருந்துட்டு RSI 40 லெவலுக்கு டிராவல் ஆகி அப்படியே RSI 40ல ஒரு சப்போர்ட் எடுத்தா ரேஞ்ச் ஷிஃப்ட் கன்ஃபார்ம். அப்படி ஷிஃப்ட் கன்ஃபார்ம் ஆனா மார்க்கெட் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கன்சாலிடேஷன் சைட்வேஸ் கன்ஃபார்ம். தென் எப்போ RSI 6 லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ புல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம். ஸோ அட் த மூமெண்ட் ஸ்டாக் பை சிக்னல் கொடுக்கல. ஒன்ஸ் பை சிக்னல் கொடுத்தா பை பண்ணணும். தென் இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டாப்ல செட் பண்ணிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் இட். நீங்க ஒரு ஸ்டாக்கை இந்த RSI கான்செப்ட் படி அனலைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோ RSI பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ப்ரோ RSI என்ன, RSIயோட ஸ்டேஜஸ், RSI டைவர்ஜன்ஸ், RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் அண்ட் முக்கியமா RSIயோட அட்வான்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது உங்க ட்ரேடிங் கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும், நான் கேரண்டி. ஒரு ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போகணும்னா அந்த ஸ்டாக்கோட செக்டரும் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போகணும் மட்டும்தான் ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ செக்டரோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெப் நம்பர் 9 ஃபாலோ பண்ண போறோம். எஸ், ஸ்டெப் நம்பர் 9 செக்டர் எக்ஸ்போசர். செக்டர் எக்ஸ்போசரை 2 டைப்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வைஸ் அண்ட் செகண்ட் சேம் டெக்னிக்கல் வைஸ். ஃபண்டமெண்டல் ஒரு செக்டரோட PE ரேஷியோ அண்ட் அந்த செக்டரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், தென் அந்த செக்டருக்கு பட்ஜெட்ல கன்சிடர் பண்ணி ஃபண்ட் அலாகேட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் எந்த ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லாத அந்த செக்டர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது growth உள்ள செக்டர் ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சேம் RSI ரேஞ்ச் ஷிஃப்ட்டை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். செக்டரும் சேம் RSI பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ், ரேஞ்ச் ஷிஃப்ட் அண்ட் RSI 60 பிரேக் அவுட் இந்த சைன் எல்லாம் கொடுத்தா அந்த செக்டர்ல இருக்க ஸ்டாக்கும் சேம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப் ட்ரெண்டுக்கு போகும். ஃபைனலா ஸ்டெப் நம்பர் 10 ரேட்டிங் ஏஜென்சிஸ் வியூஸ். இது ஒரு அடிஷனல் ஸ்டெப் தான். இந்த ஸ்டெப் அடிஷனலா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை ஃபர்தரா பூஸ்ட் அப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏஜென்சியோட ரேட்டிங்கும் கன்சிடர் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கோ இல்லையோ, நெகட்டிவ் கமெண்ட் ஸ்டாக் பத்தி இருக்கவே கூடாது. செகண்ட், பாசிட்டிவ் கமெண்ட் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் ஸ்டாக் பிரைஸ் ஃபர்தரா பூஸ்ட் அப் பண்றதுக்கு. ஒரு ஸ்டாக்கோட ரேட்டிங்கை ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள்ல ரேட்டிங் ஏஜென்சி வியூஸ் ஆன் ஸ்டாக்கோட நேமா டைப் பண்ணுங்க. நான் இங்க அப்பர் இண்டஸ்ட்ரி டைப் பண்ணிட்டு சர்ச் பண்றேன். இங்க கேரேஜோட ரேட்டிங் இருக்கு, தென் ICRோட ரேட்டிங்கும் இருக்கு. இந்த ரெண்டு லிங்கையும் கிளிக் பண்ணி இந்த ஸ்டாக்கை பத்தி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸுக்கு. இந்த 10 ஸ்டெப்ஸ் ஒரு பெஸ்டான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க். இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். தென் இது ஒரு பூல் ப்ரூஃப் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. இந்த 10 ஸ்டெப்ல செலக்ட் பண்ண ஸ்டாக் 100% ஒர்க் ஆகும் கேரண்டியும் கிடையாது. இது ஒரு மெத்தடாலஜி, நாட் பூல் ப்ரூஃப் மெக்கானிசம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் டைம். நீங்க என்ன பண்றீங்கன்னா சேம் சர்ச் கொரியை யூஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல யூஸ் பண்ண எல்லா ஃபில்டரையும் என்னோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அவுட் ஆஃப் 31 ஸ்டாக்ல 3 to 5 பெஸ்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி எப்போ பை சிக்னல் கொடுக்குதோ அப்போ பை பண்ணிட்டு தென் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டு கீ ஃபேக்டர் கன்சிடர் பண்ணாம எந்த ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணாதீங்க. இதுதான் உங்களோட ட்ரேடிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும், உங்களை மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண வைக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட் நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சொல்லி தர மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரியான குவாலிட்டியான கண்டென்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு அப்படி இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.